அம்மாவுக்காக காட்டு வேண்டாமா அம்மாவுக்காகவே ஐயா பையடு எதுக்கு எடு என் பையடு பைய எடுத்துட்டு போயிட்டாரு அவரு என் பையடு நான் கிளம்புறேன் எடுத்து பை பை கேட்ட கேரவே கிட்ட சொல்லுங்க ஏய் நீ என்ன கேட்ட பை நான் பை ஏய் மருதங்க ஏய் ஓய் என்னடா வேணும் அதே என் பை வேணும் ஊம்பையா ஊம்பையா யார் நித்தப்பட்டி ஊம்பையா தானே டேய் ஏன் பையா ஊம்பை வேணுமா ஏன் பை குடு மாதரா சரி பை குடு நான் கிளம்புறேன் இந்த கூத்து வேணும் ஒரு கூதிய வேணும் நம்மளுக்கு கூத்து வேணாம்னு சொல்லு அது வேணாம்னு சொல்லு என் பையடு எடுத்து என் பையடு இன்னும் 10 நாள் கழிச்சு இந்த வேலை தான் கடைசி பாட்டில் போறது வேலை தான் யாரு கொடுக்குது யாரு அவர் தெரியாது யாரோ அவர்தான் ராஜாவு ஏதோ ராஜா டேய் தேவரா கத்துடே கமாண்டர் டேய் ஓய் யாரமா தொட்டா போடா முச்சகத்து மூஞ்சில குசல்றா அவர்தான் ராஜாவு ராஜாவா ஆமா ஏங்க நான் சிந்தாவை பாத்துக்கிறேன் நாட்டாவை பாத்துக்கிறேன் அவனும் நான் முத்திக்கோட்டாவை கூட பாத்துக்கிறேன் இது என்ன ராஜாவே ஓஹோ அந்த முத்திக்கோட்டாவை இல்லையா அரசரே போய் அரசரே அரசர்ல போய் மிஸ்ல போய் அரைச்சிட்டு வர சொல்லு கோலாவரத்துல போய் அந்த அரசர் இல்லையா மகாராஜா யாருக்கு யாரோ ராஜா யாரு சரியான கோபம் வந்துடும் என்ன பத்தி அவனுக்கு இன்னும் தெரியல ஆளை பார்த்தா விடுவிடு இருக்கிறான் இவன் என்ன பண்ணி போடுவான் என்ன பண்ணியா கருப்பண்ணியா எந்த பண்ணி போடுவா எனக்கு கசப் பண்ணியா அந்த பண்ணில வச்சுன இவன் என்ன பண்ணிடுவான் என்ன செய்வான் சரியான கோபக்காரன் என்ன மட்டும் அடிச்சுட்டு போயிருக்கலாம் மா ஊர்ல லட்சம் இட்டு எழுதோ ஊரோடு வர அம்மா தங்க முகத்துல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா இப்ப இங்க வர சொல்லு பயங்கரமான கோபக்காரங்க இங்க வர சொல்லணும் பயங்கரமான கோபக்காரனா யாரு அவர் பயங்கரமான கோபக்காரன் கோபத்தை பத்தி அவனுக்கு தெரியல 1901 வருஷத்துலயே ஈக்கால் சூப்பு கொசு குருமா எறும்பு இருக்குல்ல எறும்பு அந்த எறும்பு முட்ரோஸ் எறும்பு முட்டையா எறுமையா எறும்பாடா எறும்பு அந்த எறும்போட முட்ரோஸ் குடிச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் கலந்து குடிச்சிட்டு பட்டம் பகல்லையே டாக்டர் ரோட்ல கட்டெரும்பே கட்டு அப்பயாரு பட்டம் என்ன வந்து அடிச்சுட்டு போயிட்டான் பாத்தாரு இதுக்காக பாக்குறேன் ஆமா எதுக்கு மூச்சுக்காக நான் பாக்குறேன் இப்போ கரெக்டான ஆம்பளையா இருந்தா
மக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனசை யாருங்க முள்ள குறிச்சி தங்கராஜனிங்க ஒரு கேன கூதி தானுங்க மகாராஜா நீங்க ஒரு நல்ல மனசு தான் நன்றாக பாடுவாய் என்று நினைத்து எங்கடா கல்லுகட்டு சந்திர கொண்டு போய் கொலாய விடுறேன் கடத்து பாடுவாங்க வேற பாட்டு பாடு கம்மா கரையில சும்மா நான் இருந்தா என்ன பண்ணுவேன் நினைச்சு தண்ணியில குடிச்சா என்ன பண்ணுவேன் நானும் குடிச்சா நீ என்ன பண்ணுவேன் வீணாக போயிருவேன் என்ன பண்ணுவேன் ஏமி சேர்த்துவே நூவு ஏமி சேர்த்துவே ஏமி சேர்த்துவே நூவு ஏமி சேர்த்துவே ஏண்டா பாட நன்றா பாடுவாய் என்றால் என்னடா ஏமி சேர்த்து ஏமி நீங்க உட்கார்ந்து இருக்கலாம் எங்க சொந்த பந்தம் ஆமாங்க சொந்தக்காரங்க நல்லா தெலுங்கு தான் தெரியும் தெலுங்குல பாடுவாங்க தெலுங்குலயா பாடுவாய் அருமையா பாடுவேன் பாடுவாங்க கம்மா கரணானா ஊருக்கு நான் உண்டதா ஏமி சேர்த்துவே தப்பினேன்னு நினைச்சி நூறு ரோடி துமக்கத்தா ஏமி சேர்த்துவே மக்கத்தால ஏமி சேர்த்துவே நான் மீனாக போகாதுனே ஏமி சேர்த்துவே ஏமி சேர்த்துவே நூவு ஏமி சேர்த்துவே ஓ நாகுத்து வா பீகுத்து வா நாகுத்து வா பீகுத்து வா ஏடா நீ சொல்றத பார்த்தா எதுல சிரிக்கிறாங்க இல்லைங்க என்னடா இது அவங்களுக்கெல்லாம் பல்லு வலிங்க ஏண்டா கடைசியா எங்கேயோ போய் சொன்னா என்னன்னா நல்லா இருக்குங்களா சௌக்கியமா அப்படின்னு கேக்குறதுங்க அப்படி இன்னொரு தடவை சொல்லு நாகுத்துவா பீகித்திவா அப்படின்னா நான் என்ன சொல்றேன் நாகித்திரா பீகித்திரவா அல்லனவா அப்படி நான் சொல்றேன் நல்லா இருக்குங்களா அப்படி சௌக்கியமா இருக்கறடா அப்படின்னு சொல்ற மாதிரிங்க சரி சொல்லு நாகித்திவா பீகித்திவா நாகித்திவா பீகித்திவா நாகநாட டேய் ரைட் ஓகே நன்றாக வாழ்த்துவாய் என்று பார்த்தாய் எப்படி தூர்கட மகாராஜா எப்படி ஏங்க அறிவு இருக்குதா இல்லைங்களா என்னது அவன் வந்து அவங்க பாஷையில வந்து நம்ம பாஷையில சொல்ல போனா நக்குனியா புடிங்கன்னு கேக்குறாங்க அவனுக்கு பொறாம எனக்கு தெலுங்கு தெரியாது என்று அவனுக்கு வந்து நீங்க தெலுங்கு பழகிக்கணும் அவனுக்கு பொறாம அப்படியா அப்ப இன்னொரு தடவை சொல்லு நாகித்திவா பீகித்திவா நான் என்ன சொல்லணும் நாகித்தி பீகித்தி அப்படி நான் சொல்லணும் நாகித்திவா பீகித்திவா நாகித்திமா பீகித்திமா நாய்க்கு எடுப்போ நன்றாக பாடுவாய் என்று சொல்லி பார்த்தாய் எங்கடா போகிறாய் தெரியுமா வேற என்ன தெரியும் அம்மா தாய் மாறே ஆபத்தில் விட மாட்டேன் ஐயோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அங்கங்கே பசி எடுத்தா பலகாரா அளவு சாப்பாடு நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேமா நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேமா பொண்டாட்டிக்கு புள்ள ஒண்ணு தாரேமா என் பொண்டாட்டிக்கு நீ புள்ள கொடுத்தா அப்ப எனக்கு இடம் பொண்டாட்டிக்கு இல்லையா உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல பேர் தாரேமா அப்படி சொல் ரைட் அப்படியா ஆமா அதுல புளித்திக்கொள் அப்படி இருந்தாலும் இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் சிறந்த நன்னாட்டுடைய பேர் என்ன இதுங்களா இது வந்து கண்ணந்தேரி நன்றாக கேட்டாயா கண்ணந்தேரி தாங்க யார கேட்ட பொங்கலாபுரம் கண்ணந்தேரி கண்ணந்தேரி ஜோசியர் காடுங்க மேல் விலாசம் சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் கண்ணந்தேரி கிராமம் ஜோசியர் காட்டிலே எழுந்து அல்வழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு கும்பத்து ஸ்ரீ சக்திமாரியம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் திருக்கோவில் பண்டாகு நோம்பு இல்லைங்க பண்டாகு பண்டகள் அப்படின்னு என்ன பண்டகள்லாம் பண்டகள் தான் பண்டகள்லாம் இதுங்க தெலுங்கு தெரியாது பண்டாகு மாதி கேடுக்காது அக்கா வீடு மாதி கேடுக்காது கொங்க மாதி கேடு சரி பண்டாக சரி உன் வார்த்தையிலே வச்சுக்கொள்ள சத்தியமாரியம்மன் பண்டாகர் இது திருவிழா அப்படியா சரி இருந்தாலும் இருக்கட்டும் இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் சிறந்த நன்னாட்டுடைய பெயர் கண்ணந்தேரி ஆமா கண்ணந்தேரி ஜோசியர் காடு என்று சொன்னால் நமக்கு ஒரு தாய் திருநாடு அல்லவா 10 மாதம் 300 நாள் ஒவ்வொரு சரணாளிகளுடைய அங்கத்திலே சுமந்து ஒரு ஒட்டவனை வெட்டெடுத்து ஆணவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட தாய் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு பல கவலை எல்லாம்
தாயாகப்பட்டவளை மறந்து நம்ம பெற்ற பிள்ளை பேர பிள்ளையோட வந்து விட்டது என்று சொல்லி அண்டி ஆதரிப்பார்கள். அது போல நம்மள மாதிரி கூத்தாடி பிள்ளைங்க வந்து விட்டால் அண்டி ஆதரிக்கூடிய பூமி என்ன கிராமம்? இது வந்து ஜோசியர்காடு. ஜோசியர்காட்டுல வாழ்ந்து புகழ்ந்து பெற்ற இன்னும் அருந்ததி பாடைமார்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த பழமொழிக்கு இணங்க இன்னும் மாரியம்மன் மதுரை வீரன் பண்டிகையை முன்னிட்டு சீரான சிங்கார பொன்மேடையில இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் என்ன? அருமையான நாடகம். என்னப்பா நாடகம்? இதுங்க என்னது? தாய்க்கு தந்தைக்கு வனவாசம். தாய் தந்தை வனவாசம். அப்படியா? ஆமா, வனவாசம் ஓட்டுறது. அப்படியா? நண்பா, ஓய், அதாவது எத்தனை நாடுகள் இருந்தாலும் சரி, இது ஒரு குடும்ப சித்திரம் அல்லவா? ஒரு அம்மா எப்படி இருக்கணும், அப்பா எப்படி இருக்கணும், மகள் எப்படி இருக்கணும், அப்படி என்பதற்காக இப்ப கலியுகம் நடக்கிறது. இந்த கலியுகத்துல அப்பா அம்மாவை எப்படி பாவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குடும்ப சித்திரத்தை வச்சிருக்காங்க. கதை கதையிலே சிறந்தது இந்த தாய் தந்த வனவாசம் என்று சொன்னால் எல்லாரும் ஆட முடியுமா? முடியாது. அனுபவம் வேணும். அதுக்கு சுருக்கமாக சொல்ல போனா கதையை கரை சேர்த்துவதற்கு வாத்தியார் வேணும் அல்லவா? அப்பேடு பொன்னிமான் யார் பொன்னுசாமி அண்ணன் மாதிரி அவர்களுக்கும் இன்னும் செட்டு குழுவின் பாராட்டியும் அயராத உழைத்தி நமக்காக நன்கொடையாக கொடுத்து அந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ள நல்ல உலகம் அண்ணன் அனைத்து பேருக்கும் எந்த முகமானாலும் தங்கமாக இருந்து நம்ம மாரியம்மன் மதுரை வீரன் சொன்னது எப்படி வளர்கிறதோ நீடோடு பல்லாண்டு காலம் இப்படி தாய் தந்தை வனவாசம் என்று சொல்லக்கூடிய நாடகத்துல நான் வேலைப்பட்ட பெருத்தவங்க. நான் யாரு, எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கிறேன். எதுக்கு வந்தீங்க? யார் வந்தீங்க? யாரு கேட்டு வந்தீங்க? ஏண்டா இதெல்லாம் யாரடா கேட்டு வரணும்? எதுக்கு வந்தீங்கன்னு தெரியலையா? அப்படியா? உங்க பேர் என்ன? அப்படியா? சொல்லுங்க. சொல்லிக்கிறேன். ஏனப்பா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தலைவல போயிட்டு இருக்குது. ஆமாங்க. அப்படியா? உங்க பேர் என்ன சாமி? ஏண்டா நான் கரையில கரை நுழைந்ததா என்று கேட்கிறேன். எங்கடா நீ கல்லுக்கட்டு சந்தைக்கு போற? இல்ல கடவுளே, முன்னாடி மக்கள் சத்தம், பின்னாடி கருவாய் மத்தளகார சத்தம். அப்படியா? ஒண்ணுமே கேட்கல. அப்படியா? ஆமாங்க நண்பா. அதாவது சிவன் மலையை தகவாடு பரிமாறுதல் செய்து வரக்கூடிய எப்படி ஊருன்னு இருந்தால் பேர் இருக்கணும். பேர் இருந்தால் ஒரு பிள்ளை வேணும். அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வேணும். அவருக்கு ஒரு நாடு நகரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய போது தண்ணி ஒரு கூட சொல்லுங்க. சிவன்மலை தகவோடு பரிவாரம் செய்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ சிவராஜன் என்று சொல்வார்கள். சிவராஜனுக்கு சிவராஜன் எங்கடா புடிங்கி புடிங்க எப்பேற்பட்ட மனுஷன் மூஞ்சி பாருங்க, நல்லா மூஞ்சி பாருங்க, அவர் மூஞ்சி பாருங்க. இதாட்டம் நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன். ஏசாமி நீங்க நல்ல மனுஷன் மூஞ்சி பார்த்தா மனுஷாட்டம் இருக்குங்க. அப்படியா? ஆமா.
நண்பா ஒரு நல்ல மனிதனுக்கு நல்லதே நடக்கும். அதானே உங்க பேரு புகழ் கொடி கட்டி பறக்க. கீழே என்ன சாமி? கீழையா நடந்தது என்ன சீட்டா எடுத்து கீழே பூமிப்பா, மேல ஆகாயம். நல்லா பார்த்து சொல்லுங்க. சரியான ஊர் அறிஞ்ச விஷயம், நாடு நகர்றது எல்லாத்துக்குமே தெரியும். கீழே பூமி, மேல ஆகாயம். இன்னொரு தடவை பார்த்து சொல்லுங்க. மேல இருப்பது ஆகாயம் தான், கீழே பூமிப்பா, மேல ஆகாயம். திருட்டு போதி படுத்த கட்டுறது தெரியுதா இல்லையா? இல்லையா பைத்தியக்கார கூலி மேல மேல பட்டை கட்டுதுங்க. இங்க வாங்க. படுதாவுக்கு மேல இடம் இருக்குது. இங்க இது என்னங்க? எப்படி இது என்ன? இது பூமிடா. மேல மேல ஆகாயம்னா ஒன்ன கூலி சூட மண்டா. ஏன் அரசமாக அது அரச மரமா? யாரு சொல்ல இந்த வாங்கிய எனக்கு தெரியாதா? ஆலமரம். ஆலமரம். ஆமா. நான் சொன்ன வார்த்தையில் பிழை ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் இருக்க கீழே மேலே கொடி கட்டி பறக்கணும். அப்படியா? சிவராஜன் என்றால் உலகம் முழுவதும் பேர் புகழ் வாங்கணும். 14 உலகத்துக்கும் சிவராஜன் வருகிறான் என்று சொன்னால் கண்டமே அப்படி சிவராஜனாக நீங்க இருந்தாங்க. உங்களை பெத்தாங்க. தாயா தந்தையார் யாரு? அம்மா யாரு? அப்படி என்று உன்னோட கேள்வி தானே? என் தாய் தந்தை யார் தெரியுமா? அப்பா அம்மா. புனிதராஜன் புனிதவள்ளி என்று சொல்வார்கள். அம்மா பேர் வந்து புனிதவள்ளி. ஆமாப்பா. அப்பா பேர் வந்து புனிதராஜன். சரியா? புனிதராஜன் இல்லையா? நல்லா கேளு. அம்மா பேர் வந்து புனிதவள்ளி. அம்மா அப்பா பேர் வந்து புனிதராஜன். சரிங்க. புனிதராஜன். புனிதராஜன். சரிங்க. அவருக்கு 22 பேருக்கு அறுவை செல்வமாக, ஆணுக்காகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் அறுவை செல்வமாக என்னை பெற்றெடுத்து 4 மேனை பொழுதுமாக சீர சிறப்பமாக பெற்று வாடா மகனே வழங்கார இளவரசாய் என்று சொல்லி என்னை 4 மேனை பொழுதுமாக சீர சிறப்பமாக வளர்த்தி. ஏன் செத்துந்த என்னடா அது? நகுல இல்ல பொக்க எப்படி கள்ளம் கவடம் இல்லாம சிரிக்கிறாங்கப்பா. ஆமாங்க. எப்படி அந்த சிரிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். ஆமா. முன்னோர்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் வந்து சேரும். அதாவது இந்த சிரிப்பது காரணம் என்ன தெரியுமா? என்னங்க? என்ன காரணம்? தன்னை போல சிரிக்க முடியுமா? எப்படா சிரிப்பாங்க? அதாவது ஆயன் கலை 64, நாடக கலை சிறந்த கலை. எப்படி? ஆடுவது ஒரு கலை, பாடுவது ஒரு கலை, சிரிப்பது ஒரு கலை. கோமாளி பார்த்து சிரிப்பது ஒரு கலை. அப்ப சிரிப்பது
ஒரு கலையப்பா கலை. அதனால அவங்க சிரிப்பது நமக்கு சொன்னாங்க. உற்சாகம் கொடுக்கிறார்கள். ஆமா ஆமா. அப்படி இருந்துட்டாலும் நாளொரு மேனை பொழுதுமாக சிறு சிறப்பமாக என்னை பெற்று வளர்த்தி ஆடா வருமகா இளங்கவராசா என்று சொல்லி வளர்த்தி என்ன செய்தார்கள்? என்னை காலகாலத்துல என் தாயும் தந்தையும் என்ன செய்தார்கள்? அதாவது நமக்கு பின்னிட்டு நாடு ஆள வேண்டும் என்று சொல்லி எனக்கு திருமணத்தை செய்து விட்டார்கள். கல்யாணம். ஆமாப்பா, வார்த்தை கூட சொன்னீங்க மகாராஜா. அப்படி கல்யாணம் பண்ணீங்களே, கல்யாணம் பண்ண நம்ம பொண்டாட்டி பேர் ஏண்டா எதுல வேணுமானு பங்கெடுத்துக் கொள்ளலாம். கட்டண மனைவி கண்ணு தெரியாத குருடம் கூட பங்கு கொடுக்க மாட்டாங்க. பொண்டாட்டி பேர் என்ன? அப்படி கேளு. என் மனைவி பேர் என்ன தெரியுமா? அடிமால மூடித்தாதோரே. மகாராஜா அம்மி மிதித்தி அறுதி பார்த்தி 10 சபையரை திருமணம் செய்த தேவி யாரு? ஏண்டா என் மனைவியுடைய பெயர் என்ன தெரியுமா? சிவகாமி என்று சொல்வார்கள். அப்பா ஆமாடா. ஏ மருதங்க, நாடு வந்து சிவன்மலை, இவர் பேர் சிவராஜன், பொண்டாட்டி பேர் வந்து சிவகாமி. ஆமாப்பா. அப்படி கல்யாணம் பண்ணி நாளொரு மேனி பொழுதுறவனாக சிறு சிறப்பமாக இருந்தாலும் நமக்கு பின்னிட்டு நாடாளுவதற்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி அதாவது கடவுளாகப்பட்டவர் எங்களுக்கு எப்படி வரம் கொடுத்தார் தெரியுமா? அதாவது 2 பசங்கள் ஆண்மகன் 2 பொட்டப்பட உரமரியான ஒண்ணு வேண்டும் என்று சொல்லி அழகான ஒரு பொட்டப்படை பெற்றெடுத்தோம். அப்பா 2 பசங்க ஒரு பெண். அப்படி பெற்று பெரிய பையன் பேர் ஜெயசீலன், சின்ன பையன் பேர் வந்து குணசீலன், பிள்ளை பேர் வந்து சிவரஞ்சனி. அதாவது எங்க நாட்டுக்கு ஏத்த மாதிரி பேர்கள் அப்படியே இணைத்து எங்க அப்பா அம்மா முன்னோர்கள் பேர் வைத்தாங்க. குணசீல சிவரஞ்சனி. அப்ப 3 பேர் அப்படியே வரிசையா எங்க நாட்டுக்கு ஏத்த மாதிரி வர முன்னோர்கள் வைத்தார்கள். அப்படி வைத்து நாளொரு மேலே பொழுதுறவனாக சிறு சிறப்பமாக இருந்தாலும் மாதவா பசங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஏண்டா பெற்றவங்களுக்கு என்னடா வேலை? பெத்தவங்களுக்கு வந்து வேலை விடுற வேலை. அது பெக்கிறதுக்கு முன்னாடிங்க பெத்த பொறுப்பாடு வந்து பசங்களுக்கு வேலை விடுற. ஏண்டா ஒரு காலகாலத்துல ஒரு ஆண்மகனை பெண்மகனை வெற்றெடுத்து அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காலகாலத்துல கல்யாணத்தை செய்து வைத்து கண்குளர பார்க்கலாம் என்று சொல்லி எங்களை மனதில் மனக்கோட்டை கட்டி அதை செய்து வைத்து பார்த்தாலும் நினைத்தால் எங்கடா போய் இடம் சொல்ற பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி? ஆமா முடிஞ்சிச்சா? ஆமா சரி ரைட்டுங்க. எப்படி அப்படி இருந்தாலும் நண்பா இந்த காலகாலத்துல இப்படி நானாக இருந்தாலும் என் மனைவியாக அந்தபுரமாக இருப்பார். அதனால மன்னர் அழைத்தார் என்று சொல்லி அதை சீக்கிரம் அழைத்துவார். பிறகு உன்னிடத்தில் பேசிக் கொள்கிறேன். பார்த்துமா வருகிறேன். சிவகாமி அழைக்க இப்பொழுது சிவகாமி வருவிதம் காண்க.
அங்க என்னடி பண்ற? மாமனாருக்கு பால் கொடுத்துட்டு. மாமனாருக்கு பால் கொடுக்குறியா? அப்ப குழந்தைக்கு குடுத்துட்டு வாடி மலாருன்னு முண்டை.